வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 134:3. Lord that made heaven and earth, bless thee out of Zion. Psalms 134:3. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காட் கூஸ் இஸ் மினிஸ்ட்ரீஸின் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மை நினைத்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கடந்த நாட்களிலெல்லாம் நம்மை பாதுகாத்து இந்த நாளுக்குள் பிரவேசிக்க நமக்கு இரக்கம் பாராட்டியிருக்கிற தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய இரக்கங்களும் அவருடைய தயவும் அவருடைய கிருபையும் நம்மை ஒவ்வொரு நாளும் பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறதினாலே தொடர்ந்து நாம் கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாய் இருப்போம். கர்த்தர் நமக்கு சொன்னவைகளையெல்லாம் நிச்சயம் நமக்கு செய்யத்தான் போகிறார். தேவன் செய்ய போகிற அதிசயமான காரியங்களை எதிர்நோக்கி காத்திருப்போம். நம்முடைய நம்பிக்கையிலே விசுவாசத்திலே உறுதியாய் நாம் தரித்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசும்படியாய் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் பற்றி கொள்வோம். ஏனெனில் கர்த்தருடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் உண்டு. அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நம்பி காத்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான காட் கூஸ் இஸ் மினிஸ்ட்ரியினுடையதான நேயர்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். கடந்த நாட்களெல்லாம் ஆண்டவர் உங்களை கண்ணின் கருவிடியை போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்திலையும் இந்த புதிய நாளில் புதிய கிருபையை தந்து இம்மட்டும் உங்களை நடத்தி வந்ததுக்காக ஆண்டவருக்கு பல கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே நித்தமும் உன்னை நடத்துவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி தொடர்ந்து உங்களை இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் நடத்தி செல்வாராக. அவருடைய கிருபை உங்கள் அனைவர் மேலும் சூழ்ந்திருக்கட்டும். இன்றைக்கும் இந்த காலை நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடையதான நாமத்திற்கு மகிமையாக உங்களோடு கூட சில நிமிடங்கள் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி இந்த அடிமைக்கு தேவன் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த அருமையான காட் கூஸ் இஸ் மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே இந்த ஊழியத்தையும் அதனுடைய ஸ்தாபகரும் போதகரும் ஆகிய பாஸ்டர் தாமஸ் அவர்களையும் குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து இன்னும் பெரிய பெரிய காரியங்களை அவர்களை கொண்டு கர்த்தர் செய்வாராக. ஆண்டவர் தாமே கிருபையோடு நடத்தி செல்வாராக. இப்போதும் பிரியமானவர்களே, சில நிமிடங்கள் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 2வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 2வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேதவாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். அல்லேலூயா. மிக மகிமையான ஒரு தேவனுடைய வார்த்தை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொன்னாலே அன்பு என்பதுதான் அர்த்தம். இயேசு என்றால் அன்பு தான். ஆமேன். அந்த அன்பு தெய்வன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலே அன்பு கூறுவாயாக.
பிரியமானவர்களே, இன்று காலை நேரத்தில் நாம் தேவனுடைய பாதத்தில் இந்த நேரத்தை செலவழிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததினால மட்டும்தான் இந்த விலையேறப்பெற்ற ரட்சிப்பை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடிந்தது. இயேசு மாத்திரம் சிலுவைக்கு வந்திருக்காவிட்டால், நம்மை தன்னையே நமக்காய் அர்ப்பணித்து கொடுக்காவிட்டால், ஆமேன், அவருடைய இரத்தம் சிந்தப்படாவிட்டால் இன்று வரையிலேயும் நமக்கு யாருக்குமே ரட்சிப்பு கிடைத்திருக்காது, பாவ மன்னிப்பு கிடைத்திருக்காது, நித்திய ராஜ்யம்ங்கிற மகிமையும் வாக்கு பண்ணியிருக்க மாட்டார். இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவர் சமூகத்துக்கு செல்ல முடியாதிருந்த நம்மை, அவர் அண்டையில் நெருங்க முடியாதிருந்த நம்மை அவரே நெருங்கி வந்தார். எப்படி வந்தார்? அன்பு என்கிற வார்த்தையில தான் இறங்கி வந்தார். அந்த அன்பு தெய்வத்தினுடைய அன்பின் வெளிப்பாடு தான் கல்வாரி சிலுவையில் 2 கல்லருக்கு நடுவில் ஒரு குற்றமும் செய்யாதவராய் நமக்காக அடிக்கப்பட்டார். அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல் அவர் கடந்து போனார். இதெல்லாம் நாம் அறிந்த உண்மை. அங்கே தேவனுடைய அன்பு வெளிப்பட்டது. பிரியமானவர்களே, அதைத்தான் சோத்திர யோவான் எழுதின நிருபத்தில் 3:16 சொல்லுகிறது. இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் தேவன் தம்முடைய ஒரே குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் மேல் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. அது விதமாய் அந்த வார்த்தையை நாம் பார்ப்போமானால் அவருடைய அன்பு அங்கு வெளிப்படுகிறது. அல்லேலூயா. ஆமே சோத்திரம். கர்த்தருடைய அன்புக்கு ஈடாக நான் எதையுமே செய்ய முடியாது. இந்த உலகத்தில் எந்த ஒரு மனுஷனுடைய அன்பும் நிரந்தரமானது கிடையாது. பிள்ளைகளின் அன்பு பெற்றோர்களுக்கு நிரந்தரமானது அல்ல. பெற்றோர்களுடைய அன்பு பிள்ளைகளுக்கு நிரந்தரமானது அல்ல. மனைவியின் அன்பு புருஷனுக்கு நிரந்தரமானது அல்ல. புருஷனுடைய அன்பு மனைவிக்கு நிரந்தரமானது அல்ல. இப்படியே சொல்லிக்கொண்டா பேசிட்டே போயிட்டு இருக்கலாம். யாருடைய அன்பும் எந்த சூழ்நிலையிலும் நிரந்தரமானதல்ல. அன்பு, மனித அன்பு எப்பொழுது நம்மோடு நெருங்கி இருக்கும் தெரியுமா? நாம் ஐஸ்வர்யத்தோடு இருக்கும்போது, நாம் ஆசீர்வாதத்தோடு இருக்கும்போது, நம்மை கொண்டு ஏதாவது நடக்கும் என்கிற ஆமேன் ஒரு தன்மைக்குள்ளே நாம் இருக்கும்போது, அது மற்றவர்கள் நம்மில கண்டுகொள்ளும் பொழுதுதான் அவர்களுடைய அன்பு நம்மை தேடி வரும். ஆனால் நம்மில் பலவீனமாக இருக்கும்போது, நாம் ஒன்றுமில்லாதிருக்கும் போது, இருந்ததை இழந்து நிற்கும் போது, ஆமேன், நாம் வறுமையில் இருக்கும்போது, ஆமேன், எந்த ஒரு மனித அன்பு நம்மை தேடி வராது. அந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற அந்த அன்பு மட்டும்தான் நம்மை தேடி வரும். ஆகவே தான் பிரியமானவர்களே, அல்லேலூயா, யோவான் 3:16 விதமாய் தெளிவாய் சொல்லுகிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி. பார்த்தீங்களா, நாம் கெட்டு போகக்கூடாது என்பது கர்த்தருடைய சித்தம். ஏனென்றால் நாம் அவரை நாமே விசுவாசிக்கிறோம். அவர் நம்முடைய தெய்வம். அவர் நமக்கு சுகம் கொடுக்கிறவர். அவர் நம்மை வாலாக்காதபடி தலையாக்குகிறவர். அவர் நம்மை கீழாக்காதபடி மேலாக்குகிறவர். அவர் நம்முடைய கடனை நீக்கி நாம் கடன் கொடுக்கிற ஜாதியாய் மாற்றுகிறவர். பாலும் தேனும் ஓடுகிற நன்மையை நமக்கு கொடுக்கிறவர். ஒரு யாபேசின் எல்லையை விரிவாக்குனது போல உங்களுடைய என்னுடைய எல்லைகளை விரிவாக்குகிறவர். ஆமே, நம்முடைய தரித்திரத்தை நீக்கி நம்மை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றி அமைக்கிறவர். இப்படியாய் சொல்லி கொண்டு போகலாமே. எவ்வளவு வல்லமையுள்ள தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். அந்த தெய்வத்தினுடைய அன்பு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் நீங்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெறுவதற்காக அந்த தெய்வம் தன் குமாரனாகிய கிறிஸ்துவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிரியமானவர்களே, இந்த வசனத்திலிருந்து அவருடைய அன்பிற்கு அளவு இங்கு சொல்லப்படல். அப்படியானால் அர்த்தம் அது அளவற்ற அன்பு, அளவிட முடியாத அன்பு. அதற்குள்ளே போகிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா. சமுத்திரத்தில் ஆமே சோத்திரம் மீன் பிடிக்க சென்றவர்களுக்கும் சமுத்திரத்தில் ஆழத்துக்குள்ளே போய் முத்துக்களை எடுக்க போனவர்களுக்கு மட்டும்தான் அந்த சமுத்திரத்தினுடைய ஆழம், அதனுடையதான தன்மைகள், எங்கே எது இருக்கிறது, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எந்த இடத்துல என்ன கிடைக்கும் என்பதெல்லாம் அவங்களுக்குத்தான் தெரியும். காரணம் என்னவென்றால் அந்த சமுத்திரத்தின் ஆழத்துக்குள் அவர்கள் போய் வந்து விட்டார்கள். இதே போலதான் ஆண்டவர் பெரியவர். அல்லேலூயா. அவரை எதற்கும் ஒப்பிட முடியாது.
சாலமோன் ஆலயத்தை கட்டும்போது சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் எவ்வளவு பெரியவர், இந்த ஆலயம் உமக்கு எம்மாத்திரம், நான் கட்டுகிற இந்த ஆலயம் எம்மாத்திரம், அவருக்கு ஈடாக நாம் எதையுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆனால் ஒன்று மட்டும் செய்ய முடியும், அவருக்கு உள்ளே நீங்களும் நானும் போவோமானால் அவருடைய அன்பு நமக்கு தெரியும். வெளியில நின்று கரையில நின்று பார்த்து கொண்டு வரும் பொழுது அல்லேலூயா தேவனுடைய அன்பு தெரியாது. சபைக்கு வெளியே நின்று கொண்டு அல்லேலூயா ஆமே சோத்திரம் பார்த்துவிட்டு பார்வையாளராய் போய்கொண்டிருந்தால் தேவனுடைய அன்பு தெரியாது. தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்து தாவீதை போல நடனமாடி ஆராதித்து சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இன்னும் நான் என்ன செய்யணும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய ஆழத்துக்குள்ள போகிற அந்த மனுஷர்களுக்கு தேவனுடைய அன்பை குறித்து தெரியும். பிரியமானவர்களே, அல்லேலூயா, எலியாவுக்கு தேவனுடைய அன்பு தெரியும். ஆமென், அல்லேலூயா. போதும் ஆண்டவரை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஜெபித்த வேளையிலும் கூட கர்த்தருடைய அன்பு அவனை விட்டு போகல. அல்லேலூயா. அதற்காக உன்னை காலத்துக்கு முன்னே எடுத்துக்கொள்வதற்காக நான் உன்னை எனக்கு தீர்க்கதரிசியாய் தெரிந்து கொள்ளல. நீ இன்னும் சில காரியங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது. இன்னும் சிலரை நீ அபிஷேகம் பண்ண வேண்டியது இருக்கிறது. இன்னும் சிலருடையதான ஆவே சோத்திரம் சத்துருவினுடைய ஆதிக்கத்துக்கு முடிவு வைக்க வேண்டி இருக்கிறது. உன்னை கொண்டு இன்னும் சில காரியங்கள் நான் செய்ய போகிறேன். என்னுடைய அன்பு உனக்குள்ளே நிலைத்திருக்கட்டும் என்று இந்த அன்பு தெய்வம் அந்த எலியாவை தேற்றி அரவணைத்து தூக்கி எடுத்து தட்டி எழுப்பி ஆகாரம் கொடுத்து அப்பம் கொடுத்து தண்ணீர் கொடுத்து அல்லேலூயா என்னெல்லாம் செய்தார் பாருங்க. அதுதான் அவருடைய அன்பு. அவருடைய அன்பு ஒரு நாளும் குறைந்து போகாது. அந்த அன்பு தெய்வத்தை குறித்து யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், அல்லேலூயா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். ஆமென். தேவன் நம்மேல் அளவற்ற அன்பு வைத்திருக்கிறாரு. யாக்கோபை விட்டு பிரியவே மாட்டேன்னு சொன்னாரு. யாக்கோபை குறித்து நாம பார்த்தோன்னா யாக்கோபை நாம கள்ளன்னு தான் சொல்லுவோம். ஆனா என் கர்த்தருடைய பார்வைக்கு அவன் கள்ளனாய் தோன்றல. அதுதான் ஐயா அன்பு. தேவ பிள்ளையே, நீ இன்னொரு ஆளை நீ அப்படி நினைக்காத. அன்பு உனக்குள்ள இருக்குமான அவன் சகோதரன் உனக்கு நல்லவனாத்தான் தெரியும். ஆமே, அவன் குற்றம் உனக்கு ஒரு பாரமா இராது. அன்பு உனக்குள்ள இருந்தா உன் மனைவி உனக்கு அல்லேலூயா ஆமே சோத்திர மகிமையாத்தான் தோன்றுவாள். உன் கண்ணுக்கு குளுமையாத்தான் இருக்கும். அன்பு இல்லாட்டாதான் அவ செய்த ஏதாவது குற்றத்தை நீ சொல்லிக்கிட்டே இருப்பா. அல்லேலூயா. அன்பு உனக்குள்ள இருக்குமானா உன் புருஷன் உனக்கு மிகவும் கிரீடமாகத்தான் தெரியும். ஆமேன். எதையாவது அவர் செய்தது அவருடைய ஒரு வார்த்தையை அல்லது அவர் பண்ணின ஒரு சின்ன தவறை நீ ஆமே சொல்லி கொண்டு இருக்க மாட்டா. அது உனக்கு ஒரு பொருட்டாய் தோன்றாது. அன்பு உனக்குள்ள இருக்கும் பொழுது அந்த புருஷன் உனக்கு கிரீடமாத்தான் தோன்றும். இதே போல சொல்லிட்டு போகல. அன்பு தான் முக்கியம். கிறிஸ்தவம் என்று சொன்னாலே கிறிஸ்து என்று சொன்னாலே அன்பு. அது அளவற்ற அன்பு. அல்லேலூயா. அந்த அன்பு தெய்வம் சொல்லுகிறாவ, நான் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தேனே. அல்லேலூயா. நீ உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலே அன்பு கூறுவாயா. நம்முடைய சரீரத்தை நாம வெறுக்கிறது இல்லை. நம்முடைய சரீரத்தில் நம்முடைய நாமே ஒரு அழுக்குப்பட்டா நம்மளால தாங்க முடியாது. ஒரு வேதனை வந்தா தாங்க முடியும். ஏன் தெரியுமா? நம்ம சரீரத்துக்கு மேல அவ்வளோ அன்பு வைத்திருக்கோம். ஐயோ இது என்னுடைய உடம்பு, இது என்னுடைய கை, என்னுடைய காலு, ஐயோ இது கெதியா இருந்தாதான் நான் ஓடி ஆடி என் கடமைகளை செய்ய முடியும். அதுல ஒரு சின்ன ஒரு முள்ளு குத்திட்டா கூட நம்மளால தாங்க முடியாது. உடனே அதற்கு வேண்டிய ஃபர்ஸ்ட் எய்டு காரியங்கள் எல்லாம் செய்கிறோம். இது எதனால? அன்பு. இந்த சரீரத்தை நான் நேசிக்கிறேன். ஒரு நேசிக்கிற ஒருத்தரால மட்டும்தான் ஆமேன் அந்த காரியத்துக்கு அதிகமாய் கவனம் செலுத்த முடியும். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறார். உனக்கு ஒரு கஷ்டம் வந்துடக்கூடாது, உனக்கு ஒரு தீங்கு வந்துடக்கூடாது, உனக்கு வியாதி வந்துடக்கூடாது, உனக்கு ஒரு வேலையில்லாத நிலைமை வந்துடக்கூடாது, நீ நல்லா செழிப்பா மாறணும். இப்படியே தான். இது உண்மைதான். எல்லாருக்குள்ளே இந்த அன்பு இருக்கிறது. நம்முடைய சரீரத்தை குறித்த அன்பு. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறாய் கூறுவது போல நீ பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்ற வேத வாக்கியம் சொல்லுகிறவர் ராஜரீக பிரமாணம். இதுதான் எனக்கு ரொம்ப பிடித்தமானது. என்ன பிரமாணம்? ராஜரீக பிரமாணம். இது பழைய ஏற்பாட்டு பிரமாணம் இல்லை. அங்கேயும் ஆண்டவர் அன்புள்ளவராக தான் இருந்தார். கோபப்பட்டாலும் கடிந்து கொண்டாலும் அடுத்த நேரம் அரவணைச்சாரு. அங்கே அவர் கொடூரமான தெய்வமாக மட்டுமா அல்ல, குற்றத்துக்கு தண்டனைகள் கொடுத்தாரு, எச்சரிப்பை கொடுத்தாரு. ஆனால் சிறையிருப்பை கொடுத்துட்டாரு. சிறையிருப்பை கொடுத்துட்டு பேசாம கண்ணை மூடிக்கிட்டு அவர் ஒரு நாள் இருக்கல. அவர் அன்பு கூர்ந்து மறுபடியும் அவர்களை திருப்பி கொண்டு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது.
மொத்தத்தில் நாம் ஆராதிக்கிற தெய்வம் அன்புள்ள. இன்றைக்கு செய்தி என்ன? அந்த ராஜரீக பிரமாணத்தை நீங்களும் நானும் நிறைவேற்றினா நன்மை செய்வீர்கள். அதை நிறைவேற்றலாமா? ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? என் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன துக்கம் வந்தாலும் சரி, நான் என்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல நான் இப்படி இருக்கணும்னு நினச்சி எதுக்கெல்லாம் நான் பாடுபடுறேனோ அதே போல் மற்றவர்களும் அப்படி ஆகணும் என்று நான் நேசித்து செய்வேன். அதுதான் அன்பு. அல்லேலூயா. நாமெல்லாம் நரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்காகத்தானே இயேசுவில் பாடுபட்டார். அது அன்பு வெளிப்பட்டது. அதே போல் நாமும் நமக்கு தெரிந்தவர்கள், நமக்கு வேண்டியவர்கள், குடும்பத்தினவர்கள், இரத்த பந்தங்கள், சபையில் ஆராதிக்கிற இடத்துல விசுவாச பிள்ளைகள், இவங்க எல்லா இடத்திலும் நாம் அன்பாக இருக்கணும். அன்பை வெளிப்படுத்தணும். அன்பு கிரியையில் காட்டணும். அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அவங்க கஷ்டத்தில் நம்மளால் இயன்ற உதவிகளை செய்யணும். நமக்கு ஏற்பட்ட கஷ்டம் போல் எடுத்துக்கொள்ளணும். ஆமேன். அதுதான் அன்பு. அந்த அன்பை நாம் கிரியையில் காட்டும் பொழுது தேவன் நம்ம மேலே இதை விட அதிகமாக அன்பாக இருப்பார். அப்படி நாம் இந்த ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றினா நன்மை செய்வீர்களாம். நன்மை செய்யணுமானா கர்த்தர் நம்மை பார்த்து நீ நன்மை செய்தா என்று சொல்லணுமானா, அல்லேலூயா, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே இல்லை வாருங்கள் என்று சொல்லணுமானா இந்த நன்மையை நான் செய்யணும். இந்த ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றணும். மனுஷகுமாரன் வரும்போது அன்பை காண்பாரோ என்று வேதம் சொல்லுது. அது சபைக்கல்ல, அது விசுவாச பிள்ளைகளுக்கு வீட்டில் வரக்கூடாது. அது சபை உலகத்தில் அப்படி இருக்கும், அன்பில்லாத ஒரு சூழ்நிலை. ஆனால் கிறிஸ்துவின் பிள்ளைகள் அன்புள்ளவர்களா, இரக்கமுள்ளவர்களா, அன்பில் நிரம்பி வழியணும். அன்பை குறித்து நீங்கள் 1 கொரிந்தியர் 13 படித்தா அங்கே என்னெல்லாம் செய்யாது என்றெல்லாம் எழுதியிருக்கிறது எல்லாம் படித்து கொள்ளுங்க. ஆனால் இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். அல்லேலூயா. இந்த ராஜரீக பிரமாணத்தை கிறிஸ்து சிலுவையில் நிறைவேற்றி காட்டினார். தனக்கு அன்பான சீஷனை பார்த்து தன்னுடைய தாயினுடைய அந்த பொறுப்பை, தாயினுடைய காரியத்தை அல்லேலூயா செய்யும்படி தன்னுடைய அன்பு தாயை, தன்னை சுமந்தவளை அல்லேலூயா அந்த கடைசி நேரத்தில் தனக்கு அன்பான சீஷனிடத்தில் ஒப்படைத்தார். பாருங்க, அது மிகப்பெரிய அன்பு. அவர் சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தது அதைவிட மேலான அன்பு. சிலுவையில் தன் கரத்தில் வர வேண்டியது ஏற்றிக்கொண்டாரு. கால்களில் நம்முடைய கால்கள், நம்முடைய கைகள் வர வேண்டியதை எல்லாம் ஏற்றுக்கொண்டார். எவ்வளோ பாடுபட்டார் பாருங்க. அது எதை காண்பிக்கிறது என்றால் அன்பை காண்பிக்கிறது. என்ன அன்பு? நம்ம மேலே உள்ள அன்பு. என் பிள்ளைக்கு மேலே ஒரு வடு வரக்கூடாது, என் பிள்ளைக்கு மேலே ஒரு காயம் வரக்கூடாது, என் பிள்ளைக்கு மேலே ஒரு பழிச்சொல் வரக்கூடாது, என் பிள்ளைக்கு மேலே நிந்தை வரக்கூடாது, அதை நான் வாங்கி கொள்ளுகிறேன் என்று அவருடைய அன்பை வெளிப்படுத்தினாரே. அதுபோல் நீங்களும் நானும் மற்றவர்களிடத்தில் அன்புள்ளவர்களாய் காணப்படுவோமா? கிறிஸ்துவை வெளிப்படுத்துவோமா? கிறிஸ்துவினுடைய அன்பை நம்முடைய கிரியையில் வெளிப்படுத்துவோமானா ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்வார், என்னுடைய ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றினாய். ஆமேன். ஹல்லேலூயா. நிலைப்பாறுதலில் பிரவேசி என்று சொல்வாரே. அந்த நல்ல நாளுக்காக, அந்த நல்ல காரியத்துக்காக இந்த பிரமாணத்தை நிறைவேற்ற இன்றைக்கே நம்மை அர்ப்பணிப்போமா? ஒரு சுருக்கமாக ஒரு காரியம் சொல்கிறேன். மத்திய 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பாருங்கள். அங்கே 100க்கு அதிபதி என்கிற ஒரு மனிதன் இருக்கிறான். அவனுடைய வேலைக்காரன் கொடிய திமிர்வாதத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான். ஒரு பெரிய வேலை பொறுப்பானவன், 100 பேருக்கு தலைவன். ஒருவனை வாழ்ந்தா வருவான், இன்னொருத்தனை போகிறான். அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுகிறான், ஆண்டவரே என் வேலைக்காரன் கொடிய திமிர்வாதம் படுக்கிறான். இது ஏன் அவன் ஆண்டவரிடத்தில் போனான்? தன் வேலைக்காரன் மேலே அவனுக்கு அன்பு இருந்தது, ஆழமான அன்பு வச்சிருக்கிறான். நம்மெல்லாம் நம்முடைய வீட்டுக்கு வேலைக்கு வர்றவங்க இல்லைன்னா ஏதாவது ஹெல்ப் பண்ணுறவங்கள நாமெல்லாம் பெருசாக நினைக்கிறது இல்லை. இதை வந்தாங்க, வேலை செய்தான், காசை கொடுத்தோம், அனுப்பணும். இந்த வேலைக்காரனுக்கு இவன் காசு கொடுக்கலையா, சாப்பாடு கொடுக்கலையா? அதையும் தாண்டி அவனுடைய அன்பு என்ன? இவன் பாடுபடுறானே, இவன் சரீரம் பாடுபட்டு கொண்டிருக்கிறது, அது எனக்கு வந்தால் நான் எவ்வளோ கஷ்டப்படுவேன். ஆகவே இந்த அன்பு, பிறனிடத்தில் அவன் அன்பு காட்டுகிறான், வேலைக்காரன் மேலே அன்பு காட்டுகிறான். அவன் ஒரு ஜீவன், அவனையும் தேவன் தான் படைத்தாரு. அவனுக்குள்ள ஒரு ஆத்துமா இருக்கிறது, அவனுக்குள்ள சரீரம், அவனுக்குள்ள ஒரு ஆவி இருக்கிறது. இதெல்லாம் ஆண்டவர் உருவாக்குறது. இது எனக்கு வந்தால் நான் எவ்வளோ பாடுபடுவேன் என்று தன்னை போல நேசித்து இயேசு அண்டையில் கடந்து வந்தான் பாருங்க. இதுதான் அன்பு. இதுதான் அன்பு. இப்படிப்பட்ட அன்புள்ளவர்களாய் நாம் மாறுவோமா? பிறரிடத்தில் அன்பு கூறு என்று சொன்னாரே, பிறனிடத்தில். ஆமே, அன்பு கூறுவோம், கிறிஸ்துவை வெளிப்படுத்துவோம், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிப்போம். நம்முடைய அன்பை பார்த்து கிறிஸ்துவை அநேகர் ஏற்றுக்கொள்ளும்படி இந்த ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து கனப்படுத்துவார். இந்த வார்த்தை மூலம் உங்களுக்கு நன்மை உண்டாவதாக. நீங்கள் நன்மை செய்வீர்களாக. இந்த ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்ற கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக.
ஒரு சிறிய ஜெபத்தை நான் உங்களுக்காக செய்ய விரும்புகிறேன். என்னோடு கூட இருந்து கொண்டு நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து ஜெபிப்பீர்களா? எங்கள் பரலோகத்தின் பிதாவே, கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இப்போதும் கூட உங்களுடைய அன்பை குறித்து, ராஜரீக பிரமாணத்தை குறித்து எங்களுக்கு கற்றுத்தந்தீர். ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படியே நாங்கள் நடக்க, கிறிஸ்துவனுடைய அன்பை பேச்சில் அல்ல கிரியையில காட்டி நீங்கள் ஆதாயம் பண்ணிக்கொள்ள கிருபைதார். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகள் மேலும் உங்கள் கரம் இருக்கட்டும். தேவ மகிமையர்களை மூடட்டும். தேவ பிரசன்னவர்களை நிரப்பட்டதை கேட்கிற அத்தனை பேரும் தேவனுடைய அன்பின் வடிவமாய் மாறட்டும். கிறிஸ்துதான் இவர்கள் என்று சொல்லும்படி கர்த்தர் செய்கிறார். அப்படி செய்கிறதுக்காய் சோத்திரம். ஊழியத்தை ஆசீர்வதியும், தொடர்ந்து பலப்படுத்தும், கிருபைக்குள் காத்துக்கும். துதிகான மகிமையெல்லாம் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்து ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். மறக்கப்படுவதில்லை என்று வாக்குரைத்தீரே, மறவாமல் தினமும் என்னை நடத்தி வந்தீரே. மறக்கப்படுவதில்லை என்று வாக்குரைத்தீரே, மறவாமல் தினமும் என்னை நடத்தி வந்தீரே. நீர் செய்த நன்மைகள் ஏராளமே, தினம் தினம் நினைத்து உள்ளம் உம்மை துதிக்குதே. நீர் செய்த நன்மைகள் ஏராளமே, தினம் தினம் நினைத்து உள்ளம் உம்மை துதிக்குதே. மறக்கப்படுவதில்லை என்று வாக்குரைத்தீரே, மறவாமல் தினமும் என்னை நடத்தி வந்தீரே. கலங்கின நேரங்களில் கை தூக்கினீ, தவித்திட்ட நேரங்களில் தாங்கி நடத்தினீ. கலங்கின நேரங்களில் கை தூக்கினீ, தவித்திட்ட நேரங்களில் தாங்கி நடத்தினீ. உடைந்திட்ட நேரங்களில் உருவாக்கினீ, சோர்ந்திட்ட நேரங்களில் சூழ்ந்து கொண்டீ. உடைந்திட்ட நேரங்களில் உருவாக்கினீ, சோர்ந்திட்ட நேரங்களில் சூழ்ந்து கொண்டீ. தினம் தினம் நன்றி சொல்கிறேன், நினைத்து தினம் நன்றி சொல்கிறேன். தினம் தினம் நன்றி சொல்கிறேன், நினைத்து தினம் நன்றி சொல்கிறேன். மறக்கப்படுவதில்லை என்று வாக்குரைத்தீரே, மறவாமல் தினமும் என்னை நடத்தி வந்தீரே. உலகமே எனக்கு எதிராய் எழுந்தபோது, எனக்காக என் முன்னே நின்றவரே. உலகமே எனக்கு எதிராய் எழுந்தபோது, எனக்காக என் முன்னே நின்றவரே.
தினம் முந்தன் கிருபைக்குள்ளாய் மறைத்து வைத்து எதிர்த்தவர் முன்பாக உயர்த்தினீரே. தினம் முந்தன் கிருபைக்குள்ளாய் மறைத்து வைத்து எதிர்த்தவர் முன்பாக உயர்த்தினீரே. தினம் தினம் நன்றி சொல்கிறேன், நினைத்து தினம் நன்றி சொல்கிறேன். தினம் தினம் நன்றி சொல்கிறேன், நினைத்து தினம் நன்றி சொல்கிறேன். மறக்கப்படுவதில்லை என்று வாக்குரைத்தீரே, மறவாமல் தினமும் என்னை நடத்தி வந்தீரே. மறக்கப்படுவதில்லை என்று வாக்குரைத்தீரே, மறவாமல் தினமும் என்னை நடத்தி வந்தீரே. நீ செய்த நன்மைகள் ஏராளமே, தினம் தினம் நினைத்து உள்ளம் உம்மை துதிக்குதே. நீ செய்த நன்மைகள் ஏராளமே, தினம் தினம் நினைத்து உள்ளம் உம்மை துதிக்குதே. மறக்கப்படுவதில்லை என்று வாக்குரைத்தீரே, மறவாமல் தினமும் என்னை நடத்தி வந்தீரே. மறக்கப்படுவதில்லை என்று வாக்குரைத்தீரே, மறவாமல் தினமும் என்னை நடத்தி வந்தீரே.